يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த அவைக்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதில் எதிர்பார்த்தவனாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் படைப்பிற்கும் இறுதியை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறுதி உண்டு. அந்த இறுதியை நெருங்குகிற போது அதற்கான அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துவார். ஒரு மனிதன் இறுதியை அடைந்தால் அதற்கான அடையாளம் சக்கராத். அதே போன்று உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் அது உலகத்தில் படைக்கப்பட்டு விட்டாலே முடிவுண்டு. அந்த முடிவை அடைய போகிற போது அந்த பொருளுக்கு ஒரு அடையாளம் உண்டு. இப்படி உலகத்தில் தோன்றிய எல்லா பொருட்களுக்கும் அடையாளம் இருப்பது போல் இந்த உலகத்தினுடைய முழு உலகத்திற்கும் கடைசி நாள் ஒன்று உண்டு. அதற்கும் நிறைய அடையாளங்கள் உண்டு. அதுல ஒரு அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள். உலகத்தினுடைய கடைசி நெருங்க இந்த உலகம் எப்படி மாறி போகும் என்றால் போர்க்களமாகும். இந்த உலகத்தினுடைய கடைசி எப்படி இருக்கும் என்றால் நிம்மதியின்மை இருக்கும். இங்கு சமாதானம் இருக்காது, அச்சம் இருக்கும், பயம் இருக்கும், அன்பு இருக்காது, விட்டு கொடுத்தல் இருக்காது. உலகம் முழுக்க போர்க்களங்களாக இருக்கும். எல்லா இடங்களிலும் போர்க்களம். இன்னும் ஒருபடி மேல் போய் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வார்கள், கடைசி உலகத்தினுடைய கடைசி நாடு முழுக்க போர்க்களம் இருக்கும், வீட்டிற்குள்ளும் போர்க்களம் இருக்கும். உலகத்தில் திரும்புகிற எந்த திசையிலும் நிம்மதிக்கான ஒரு சின்ன வாடை கூட இருக்காது. அப்படிப்பட்ட நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாம் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, முதல்ல ஒரு தெளிவான செய்தியை விளங்கணும். இந்த மார்க்கத்துடைய அஸ்திவாரமே ரெண்டு தான். மார்க்கத்தின் அஸ்திவாரம், இஸ்லாத்தின் அஸ்திவாரமே ரெண்டு தான். ஒன்று அமைதி, இரண்டாவது சமரசம். இந்த ரெண்டு வார்த்தையும் இன்றைக்கு காலத்தால் அழிக்கப்பட்டு விட்டது. ரெண்டு வார்த்தைக்கான பொருளும் இடமும் வெறும் புத்தகங்களில் மட்டும்தான் காண முடியுமே தவிர வாழ்க்கையில் அல்ல, துளைத்து விட்டது. அமைதி, இரண்டாவது சமரசம். இந்த ரெண்டும் இன்றைக்கு இல்லாமல் போனது. அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல ஹதீஸ்களின் கருத்து சொற்கள் இவை.
ஆனால் இன்றைக்கு இந்த ரெண்டுமே இல்லாமல் போனது. அசல்ல சண்டைங்கிறது, விவாதம்ங்கிறது, பிரச்சனை களம்ங்கிறது, இதை மார்க்கம் எதோடு ஒப்பிடும் தெரியுமா? மடமை காலத்தோடு ஒப்பிடும். ஜாஹிலியா, ஜாஹிலியத்திற்கான அடையாளம் தான் சண்டை, ஜாஹிலியத்திற்கான அடையாளம் தான் பிரச்சனை களம், ஜாஹிலியத்திற்கான அடையாளம் தான் போர்க்களங்கள் என்று மார்க்கம் ஒப்பிடும். ஏன்னா நம்ம பல முறை கேட்டிருப்போம், ஜாஹிலியான என்ன அப்படின்னு ஒரு சின்ன பையனை நிறுத்தி கேட்டாலும் அந்த காலத்துல நிம்மதி இருக்காது. பார்க்கிறவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்கள். பெருமானார் விளக்கினார்கள், பனூ தைம் என்ற கூட்டத்தில் ஒரு ஒட்டகம் போய் இன்னொரு ஒட்டகம் வைத்திருக்கக்கூடிய தொழுவத்தில் தண்ணி குடிச்சிருச்சு. எங்க ஒட்டக தொழுவத்துல உன் வீட்டு ஒட்டகம் தண்ணி குடிக்கலாமான்னு அந்த ஒட்டகத்தை உடனே அறுத்துட்டான். ஏன் ஒட்டகத்தை நீ அறுக்கலாமான்னு ஆரம்பிச்ச சண்டை 40 வருடங்கள் தொடர்ந்ததாம். 8 தலைமுறைகள் தொடர்ந்து வந்து குறைந்தபட்சம் 40 வருடங்களுக்கு 2 வீட்டுக்கும் நடுவுல சண்டை. இதை மார்க்கம் சொல்லும், இது ஜாஹிலியத்தின் காலம், மடமையின் காலம். ஒட்டகம் தண்ணி குடிச்சதற்கு பிரச்சனை. இந்த சண்டை ஆண்டாண்டு காலமாக நிகழ்கிறது. இதற்கு முடிவில்லை என்றால் அந்த காலத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அது விஞ்ஞானத்தில் எவ்வளவு உச்சம் தொட்டதாக இருந்தாலும், நாகரீகம் என்று யார் யாரையெல்லாம் மாறுதட்டி கொண்டாலும், யார் போர்க்களத்தை, போர்க்கள சிந்தனையை உலகத்தில் வகுக்கிறார்களோ அவர்கள் மடையர்கள், மடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு போர்க்களங்கள் அதிகம் உண்டு, சமரசத்திற்கான களங்கள் இல்லை. இதுதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, சமரசம். அன்பானவர்களே, உலகத்தினுடைய நியதி என்ன தெரியுமா? சண்டை எல்லாத்துக்குள்ளேயும் வரும், மனக்கசப்பு எல்லாத்துக்குள்ளேயும் வரும். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக சமரசத்திற்கு வருகிறோம். இதுதான் இஸ்லாத்தின் மீது இருக்கிற அன்பிற்கான அடையாளம், இஸ்லாமியருக்கான அடையாளம். அதுதான். பிரச்சனை எல்லா வாழ்க்கையிலையும் வரும், சண்டை மனக்கசப்பு எல்லார்கிட்டையும் வரும், ஒவ்வொரு வீட்டிலையும் வரும், ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலும் வரும். ஆனா அந்த கசப்பிலிருந்து யார் முன்னால் வந்து தன் தவறையோ அல்லது எதிரியின் தவறையோ மறந்து மன்னித்து சமரசம் செய்கிறானோ, இது இஸ்லாத்திய ஆக முக்கியமான கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கு இந்த கலாச்சார சொல்லே இல்லாமல் போய்விட்டது. வார்த்தையை தெளிவாக கவனிங்க, சமரசம்ங்கிறது வெறும் பண்பல்ல, இது இஸ்லாத்தின் கலாச்சாரம். இது கலாச்சாரம். இது அன்பானவர்களே, இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் இன்மை. ஏன் தெரியுமா? இது போன்ற போர்க்களத்தின் வாயிலாக நாம் தெரிகிற செய்தி இதுதான். அன்புக்கினியவர்களே, கடைசி காலத்தில் இல்லாமல் போகிற, பஞ்சப்பாட்டு பாடுகிற பல குணங்களில் ஒன்றுதான் சமரசம் என்பது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அன்புக்கினியவர்களே, அப்படி ஜாஹிலியாவினுடைய மிக முக்கியமான மோசமான காலத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சண்டைகளின், போர்க்களங்களின் வாயிலாக. சமரசம் இல்லாத பூமியில நிம்மதிங்கிறது கிடைக்காது. சண்டையை விடாத பூமியில சுபிட்சம் என்பது கிடைக்காது. இதை மார்க்கம் ஒவ்வொரு கட்டங்களிலும் உணர்த்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கினார்கள். அன்பானவர்களே, சமரசம், விட்டு கொடுக்கிறது, கொஞ்சம் மன்னிக்கிறது, சண்டைகளை தாம் பக்கத்திலிருந்து ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, மற்றவங்க ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, அதை சரி என்று சகித்து கொண்டு விடுவது, சமரசம் செய்வது. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா நிறுத்தி சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றது, சமரசம் செய்வது. இது எவ்வளவு உன்னதமான பண்பென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மறுமையில அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பு. ஏன்னா மறுமையில தான் அல்லாஹ் தஆலாவுடைய பல பண்புகள் வெளிப்படும். ஒன்று, அல்லாஹ்வுடைய கதபு வெளிப்படும், அவனுடைய கோபம் எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படும் சிலர்களின் மீது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. அதே போன்று மறுமையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்படும். ஜீரோல இருக்கும் அமல், ஆனா அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தால் அவரை கபூல் செய்து கொள்வான். அதே போன்று அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வெளிப்படும், பாவ மூட்டைகளோடு வருவார். ஆனா அல்லாஹ்வின் ஒரு பண்பு மக்ஃபிரத், அந்த மக்ஃபிரத்தால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அழிப்பான். இப்படி ஒவ்வொரு பண்பாக அல்லாஹ் வெளிக்கொண்டு கொண்டே வருவான். அதுல ஒரு பண்பு பெருமானார் சொன்னாங்க, சமரசம். சமரசம் எப்படி சமரசம்? இந்த ஹதீஸ் ரொம்ப அற்புதமான ஹதீஸ். புகாரில இந்த ஹதீஸ் வருது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு சமரசத்திற்கான முக்கியத்துவம் எவ்வளவு அந்தஸ்து குறித்தானது, இது எவ்வளவு உன்னதமான பண்பு, இதை கையாளுபவர்கள் அல்லாஹ்வினுடைய குணத்தை கையாண்டதற்கு சமம் என்றெல்லாம் விளக்குவார்கள். அதுல பாருங்க, அற்புதமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல இன்னொரு அற்புதம் இருக்குது. என்னன்னா, பெருமானார் இந்த ஒரே ஹதீஸ்ல தான் அழுகவும் செஞ்சாங்க, இந்த ஒரே ஹதீஸ்ல தான் சிரிக்கவும் செஞ்சாங்க.
ஒரே ஹதீஸ்ல தான் சிரிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாருக்கும் முன்னாடி வீட்டின் ஒரு ஓரம் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் சுற்றி உட்கார்ந்துருந்தாங்க பெருமானாரை சுற்றி. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையான முகத்தோடு இருந்தார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப சொற்பமான ஹதீஸ் தான் உமர் அறிவிச்சது. அதுல இதுவும் ஒன்று அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை சுற்றி சஹாபாக்களின் படை அமர்ந்திருக்கிறது. பெருமானார் கவலையா இருந்தாங்க. அப்படியே மூஞ்சியெல்லாம் வாடி போயிருந்தது. கொஞ்ச நேரம் கூட அவங்கள பெருமானார் சிரித்தார்கள். இந்த சிரிப்பை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி தொடுக்கிறார்கள். வலிமாதா தல்ஹகு யா ரசூலல்லாஹ், ஏன் சிரித்தீர்கள், என்ன காரணம், ஏன் கவலையா இருந்தீங்கன்னு கேட்கல, ஏன் சிரித்தீர்கள். என்னைக்குமே நல்லதுதான் பேசணும். ஏன் கவலையா இருந்தீங்கன்னு முதல்ல கேட்கல. கவலையா இருக்கும்போது சபை அமைதியாக இருந்தது. சிரிச்ச உடனே அடுத்த கேள்வி லிமாதா தல்ஹகு யா ரசூலல்லாஹ், சிரித்ததின் காரணம் என்ன. பெருமானார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஹதீஸை சொன்னாங்க. நாளை மறுமையின் ஒரு நிகழ்வை அல்லாஹ் என் கண் முன்னால் காட்டி நான் சிரித்தேன். என்ன நிகழ்வு? நாளைக்கு மறுமையில எனக்கு அல்லாஹுக்கு முன்னால் 2 நபர்கள் கொண்டு வரப்படுவார்கள். ஒருத்தன் அநியாயம் செஞ்சவன், இன்னொருத்தன் அநியாயம் இழைக்கப்பட்டவன். இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் வந்து நின்று அல்லாஹ்ட்ட போராடுவான். ரப்பே அவனை விடாத, அவனை தூக்கி நரகத்துல வீசு, விடக்கூடாது அவனை. அல்லாஹ் என்னப்பா உனக்கு வேணும்? அல்லாஹ் முதல்ல கேள்வி கேட்பான், என்னப்பா உனக்கு வேணும்? ரப்பே அவனுடைய அமல்களை எல்லாம் தூக்கி எனக்கு கொடுத்துரு, அவனுடைய அமல்களை எல்லாம் தூக்கி எனக்கு கொடுத்துரு. இதை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. நாளைக்கு என்னுடைய உம்மத்தினுடைய அமல்கள் ஏனைய நபரை வார்த்தையாலோ செயலாலோ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா கூட காயம்பட்ட கல்பு உங்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. இதை என்னுடைய உம்மத்து உணரணுமே அழுதாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுதுட்டு அடுத்து பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் இவங்க 2 பேருக்கு நடுவுல சமரசம் செய்வான். எப்படி சமரசம் செய்வான்னா 2 பேரும் நிக்க வைப்பான். உனக்கு என்னப்பா வேணும்? அமல் வேணும். எதிரில் நிக்கிற அநியாயம் செஞ்சவன் இதுக்கு முன்னாடி பல பேருக்கு அநியாயம் செஞ்சு எந்த அமலும் இல்லாம நிற்பான், எந்த அமலும் இல்லாம நிற்பான். அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அமலே இல்லப்பா, நன்மையே இல்லை, என்ன செய்யலாம்? அவன் சொல்லுவான், ரப்பே என்னுடைய பாவம் பாரு இன்னும் இருக்கு, என் பாவத்தை எல்லாம் தூக்கி அவனுக்கு கொடுத்துரு, பாவத்தை எல்லாம் தூக்கி அவனுக்கு கொடுத்துரு. உடனே அல்லாஹ் தஆலா சரிப்பா இதுதான் உன்னுடைய முடிவா? ஆமா இதுதான் என்னுடைய முடிவு. அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா ரஅஸக், முதல்ல உன் தலையை கொஞ்சம் உயர்த்தி மேலே பாருப்பா. மேலே பார்ப்பானா, பார்த்தா ஒரு அழகான அற்புதமான மாளிகை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல காட்டுவான் அவன் கண்ணுக்கு. உடனே அந்த மாளிகையை பார்த்த உடனே நடக்கிற பேச்சுவார்த்தையவே மறந்துட்டு அவர் இப்படி கேள்வி கேட்பாராம், வலி ஐஷையின் ஹாதன் நபிக்கு, இது எந்த நபிக்காக தயாரிக்கப்பட்ட மாளிகை? அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா வலன் நபி, பா இது நபிக்காக தயாரிக்கப்பட்டதல்ல. அடுத்து கேட்பான், வலி ஐஷையின் ஹாத சித்தீக்கு, இது எந்த சித்தீக், உனக்காகவே வாழ்ந்த எந்த சித்தீக், உண்மையாளருக்காக நீ தயாரித்த மாளிகை? சித்தீக்குலாம் இல்லப்பா இது. அப்போ ஐயு ஷஹீத், எந்த ஷஹீதுக்கு உனக்காக போர் தொடுத்து அந்த போர்க்களத்தில் மாண்ட இரத்த கடைப்பட்ட மார்க்கத்திற்காக இன்னுயிரையும் மாய்த்து கொண்ட அந்த நபருக்கா இது? அவ்வளவு அற்புதமான, யாருக்கு இது? இது யாருக்குமே இல்லப்பா, இது விலைக்கு. வஹாதா லிஸ்ஸமன் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். பா இது விலைக்குப்பா. உடனே அல்லாஹ் அவர் கேட்பானா, ரொம்ப கியாமத்துல சொர்க்கத்துக்கு போய் யாராவது விலைக்கு வாங்க முடியுமா? இதுக்கான விலை என்ன ரப்பே? அவன் சொல்லுவான், வமையுத்தர் சமன் ஃபஹாதாலா, யாருக்கு யார் இதற்கான விலை தருகிறாரோ இந்த மாளிகை அவனுக்கானது. உடனே கேட்பான், ரப்பே இந்த மாளிகைக்கான விலை என்ன? விலை என்ன? கியாமத்துல விலை பேச முடியுமா? முடியும்பா, உன்னால முடியும். என்னால முடியுமா? ஆமா உன்னால முடியும். இங்கு பாவச்சுமையோடு நிற்கிறானே உன் சகோதரன், அவனை நீ பெரும் மனதோடு மன்னித்தால் உனக்கு நான் இதை தருகிறேன், நீ மன்னிக்கிறியான்னு கேட்பான்ல. உடனே அவர் சொல்லுவார், ரப்பே நான் மன்னிச்சிடுறேன், ரப்பே நான் மன்னிச்சிடுறேன். அல்லாஹ் சொல்லுவான், அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு போங்கப்பா, இந்த மாளிகை உனக்கானது. பெருமானார் இதை சொல்லிட்டு சிரிச்சான். இதற்காக நான் சிரித்தேன் என்றார்கள். முதல்ல என் பாவத்தெல்லாம் அவனுக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னப்போ அழுதாங்க. அல்லாஹ் 2 பேர்த்தையும் சமரசம் செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த சொர்க்கத்துக்கு உள்ள போங்க, நீ மன்னிச்சதால உன்னுடைய மன்னிப்பால் அவனுக்கும் அது கிடைக்கும், உனக்கும் கிடைக்கும், 2 பேரும் கைப்பிடிச்சு உள்ள போங்க. இந்த காட்சியை கண்டேன், சிரித்தேன். இது அல்லாஹ்வின் பண்பு. கியாமத்துல
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த பாப் அந்த தலைப்புக்கு கீழே எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் கொண்டு வருவாங்க. சமரசம், இந்த சமூகத்திற்கு சமரசம், சண்டையை நீர்த்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இது எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு பல ஹதீஸ்கள் கொண்டு வருவாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அன்பானவர்களே, இன்றைக்கு சமரசம் தான் பிரச்சனை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம போடுற சண்டை எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு சண்டை போடுறவர் நாளைக்கு மௌத்தா போயிட்டாருன்னா அவரை ஜனாசாவை பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு சின்ன உறுத்தல் கூட வராது. நேத்து வரைக்கும் நல்லா தான் பாருங்க, நேத்து மகரிப்ல தான்ப்பா சண்டை போட்டேன், நீ மௌத்தா போயிட்டாரு, நீ மொத்தம் இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை நம்ம அப்ப யோசிக்கிறது இல்லை, சண்டையின் போது யோசிக்கிறது இல்லை. நான் நாடு சார்ந்த பிரச்சனைகளை பேசுவது நோக்கம் அல்ல. தெருவில் இருந்து, வீட்டில இருந்து, தன்னுடைய குடும்ப அறைகளில் இருந்து பிரச்சனைகள் தவிர்க்கப்படணும். என்னைக்கு வீடு சரியாகுமோ, தெரு சரியாகுமோ, ஊரு சரியாகுமோ நாடு. என்றைக்கு மக்களுக்கு மத்தியினுடைய புரிதல், பெருமானார் விளக்குகிறார்கள், புரிதல் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பமாகணும், நாட்டிலிருந்து ஆரம்பமாகாது. அன்பானவர்களே, முதல்ல புரிதல் உங்கள் வீடுகளில் இருந்து, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, உங்க மனைவியோட, உங்க குடும்பத்தோட சமரசத்துக்கு வாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சிருங்க. நாட்டினுடைய பெரும் பிரச்சனைகளை அல்லாஹ் ஒதுக்கி வைப்பான். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமரசம்ங்கிறது இன்னைக்கு கேஸ் இல்லாதப்பதான் அதனுடைய அறிவு நமக்கு புரியுது. இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறும்போது தான் கொஞ்சம் 2 பேர் ஒத்து போயிருக்கலாமே, நாம இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டுக்கள்ல, நம்மளுடைய வீடுகள்ல பல பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படாம இருக்கு. நீங்க இதை நிவர்த்தி செய்யுங்க, அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்வோம். அன்பானவர்களே, இந்த சமரசம் என்ற வார்த்தை காலத்தால் அழிந்து கொண்டு வருகிறது என்பது மிக முக்கியமான செய்தி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது ஆமே ஹர்ப், போர்க்களத்தின் காலம் என்று வர்ணிப்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அப்படி சண்டை, சஹாபாக்களே 2 குழுவா பிரிஞ்சு சண்டை போட்டாங்க. கிலாஃபத்துக்காக சண்டை. அது கருப்பு நிறைந்த வரலாறு. அது அந்த வரலாற்றை பத்தி விளக்கும் போது அது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வந்து கேட்டாராம், அலியே, நீங்க முஆவியாவுக்கும் உங்களுக்கும் நிறைய சண்டை நடக்குது, கியாமத்துல அவரை நீங்க எப்படி சந்திப்பீங்க, சொர்க்கத்துல நீங்க எப்படி அவரோட உள்ள போவீங்க? அப்போ அல்லாஹ் தஆலாவினுடைய அற்புதமான குணத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்குவார்கள். நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம், எங்க சண்டைங்கிறது வாட்கல்ல மட்டும்தான், கல்புகள்ல இல்லை. எங்களுடைய சண்டைங்கிறது வாட்கல்ல, எங்களுடைய கருத்துக்களுக்குள்ள மட்டும்தான். எங்க மனசார சண்டைங்கிறது இல்லை. அந்த வாழை கீழே போட்டுட்டா தொழுகை நேரம் வந்தால் நானும் முஆவியாவும் ஒரே சஃப்ல நின்று தான் தொழுகுவோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கினார்கள். அன்பானவர்களே, போர்க்கள சண்டைகளை கூட ஒரு கட்டத்தில் இஸ்லாம் என்று வருகிற போது ஒதுக்கி வைத்த சமூகம். இன்னைக்கு சின்ன சின்ன சண்டைக்கு வீட்டில் ரசம் வச்சதுக்கெல்லாம் பெரும் சண்டைகள் நடக்குது, பெரும் சண்டைகள். அன்பானவர்களே, இந்த சமரசம் என்பது தேவை. சிறந்த மனிதன் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லிஹு ஸாத பைனிக்கும், 2 பேருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை கண்டு கடந்து போறது சிறந்த மனிதன் இல்லை. அந்த பிரச்சனைகளை நின்று அமர சரி செய்பவன். ஒண்ணு, பிரச்சனையை நாம சரி செய்யணும், இல்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் அஸ்லிஹு ஸாத பைனிக்கும். உங்களில் சிறந்தவன் யார்? பிரச்சனைகளை சரி செய்பவன், சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருபவன். குர்ஆன் சொல்லும் அஸ்ஸுல்ஹு கைர். உங்கள்ட்ட ரொம்ப அற்புதமான செய்தி என்ன தெரியுமா? ரொம்ப சிறந்தது என்ன தெரியுமா? பிரச்சனையை விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் தருகிற மிக சிறப்பான செய்தி என்று குர்ஆன் நமக்கு சொல்லும். அன்பானவர்களே, பிரச்சனைகள், கஷ்டங்கள், சண்டைகள், அதை எவ்வளவு சீக்கிரம் முடிவு கொண்டுட்டு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் உட்கார வச்சு கேட்டாங்க, உங்களில் யாரு மை யஷ்தரி இலல்லாஹ் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமான கேள்வி. யார் அல்லாட்ட வியாபாரம் செய்வான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாட்ட வியாபாரம் செய்யணுமா? எப்படி செய்யணும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி செய்யணும்? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுக்கு இடையில் ஏற்படும் குழப்பங்களை, சண்டைகளை யார் நடுவில் நின்று சரி செய்வாரோ இவர் அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்தவருக்கு சமம். அல்லாஹ் அவர் வியாபாரத்தினுடைய லாபத்தை கியாமத் வரைக்கும் பெருக்கிக்கிட்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு சமூகத்தினுடைய மிக முக்கியத்துவம் என்பது சமரசம். பெருமானார் இதை தான் விளக்குனாங்க. நான் சொல்லிட்டு வந்தது ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தொகுத்த ஹதீஸ்களின் பட்டியல்ல முதல்ல இது. 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரசத்திற்கு எவ்வளவு முயன்றார்கள். நம்மள மாதிரி இல்லை ரசூலுல்லாஹ். தொழுகையினுடைய ஜமாஅத்தை பெருமானார் மாதிரி கண்ணும் கருத்துமா காத்தவங்க யாருமே இல்லை. அடுத்த ஹதீஸ் இமாம் புகாரி கொண்டு வருவாரு, பெருமானார் ஜமாஅத் தொழுகையை கூட தள்ளி வைத்து விட்டு இஸ்லாமியர்களுக்கு நடுவில் சண்டைய சமரசம் செஞ்சாங்க. பனு அவுஃப் கோத்திரம் குபால வசிச்சுட்டு இருந்தாங்க. பனு அவுஃப்
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு லொஹருக்கு பின்னாடி பெருமானார் சொல்லிட்டு போறாங்க, பனு அவுஃப்க்கு நடுவுல பிரச்சனை, நான் சமரசம் செய்ய போகிறேன். ஏன்னா முஅத்தின் பிலால் சொல்லிட்டு போயிட்டாங்க. போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ருக்கு வரல, வக்து நெருங்கிக்கிட்டே வந்துருச்சு. எல்லா சஹாபாக்களும் பள்ளிக்கு வந்துட்டாங்க, பாங்கு சொல்லியாச்சு. பெருமானார் வந்தா இகாமத் சொல்லி தொழுகை நடத்தணும். பெருமானார் வரவே இல்லை, வரல. நேரம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. உடனே பிலால் அபூபக்கர்கிட்ட போய் கேட்டாங்க, அபூபக்கரே பெருமானார் வர தாமதமாகும், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, பிரச்சனையை நிவர்த்தி செய்ய போகிறேன், எனவே தாமதமாகும் போல் தெரிகிறது, நேரமும் நெருக்கத்துக்கு வந்துருச்சு, அசருடைய நேரம் ரொம்ப சின்னது, நீங்க வேணா தொழு வச்சிருங்க. எல்லா சஹாபாக்களும் உடன்பட்டால் நேரத்தை கவனித்து நான் தொழ வைக்கிறேன் தான். சரி, எல்லாம் உடன்பட்டாங்க. முதல்ல பெருமானாருக்கு அடுத்தபடியா அந்த முசல்லால முதல் முறையாக ஹஜ்ரத் அபூபக்கர் நிற்கிறாங்க. போய் தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் கட்டின உடனே பெருமானார் உள்ள வந்துட்டாங்க. அந்த ஹதீஸ்ல எப்படி வரும், சஹாபாக்கள் எல்லாம் தஸ்பீஹ் சொன்னாங்க, சத்தம் போட்டு தஸ்பீஹ் சொன்னாங்க. ஏன்னா பெருமானார் வர்றாங்கிறத உணர்த்துறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தொழுகை எப்படி இருக்கும்னா, கடை கண் கூட திரும்பாது, வச்ச இடத்துல பார்வை அப்படியே இருக்கும், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி பெருமானார் உள்ள வந்துட்டாங்கிறத தஸ்பீஹ் செய்யறாங்க. அபூபக்கர் அதை கவனிக்கவே இல்லை, தொழுகையின் ஆழத்துக்கு போயிட்டாங்க. பெருமானார் நடந்து நெருங்கி முதல் சப்புக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன செய்யல, தஸ்பீஹ் சொல்றாங்க, அபூபக்கருடைய கவனத்துக்கு வரல. அடுத்து தஸ்பீஹுடைய சத்தம் அதிகமாகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லேசா பின்னால பாக்குறாங்க, பெருமானார் வந்துட்டாங்க. உடனே அபூபக்கர் பின்னாடி வந்துட்டாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போனாங்க, நின்றாங்க, தொழு வச்சாங்க. பின்னாடி அபூபக்கர்கிட்ட கேட்டாங்க, நீங்களே தொழுகை ஆரம்பிச்சிருக்கலாமே, இப்படி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய தேவையில்லைன்னு சொல்லி விளக்குனாங்கிறது ஹதீஸ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த தலையங்கத்துக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. பெருமானார் ஜமாத் தொழுகையை கூட தள்ளி வைத்தார்கள். எதற்காக? சமரசத்திற்காக. எனவே ஒரு பிரச்சனை என்று வந்தால் இபாதத்தை கூட தள்ளி வச்சுட்டு உட்கார்ந்து பேசலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணக்கூடியவர்கள். சாதாரண முறையில் டீ கடையில் உட்கார்ந்து பேசுறது இல்லை, 4 பேர் ஒன்னா சேர்ந்து பேசுறது இல்லை. ஒரு உண்மையான பிரச்சனையை தீர்வு காணுகிற அந்த சபையில தொழுகை நேரங்களை கூட பின்தள்ளி போடலாம், தீர்வுகள் காண்பதற்காக வேண்டி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமரசத்தின் முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு மத்தியில விளக்கி காட்டினார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க வீட்டுக்கு போனாங்க. போனா வீட்டுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தது, வழக்கத்துக்கு மாற்றமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. அலி எங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு சின்ன சண்டை, இப்பதான் அலி வெளியே போனார். உடனே கூட வந்த சஹாபிகள்ல ஒருத்தர் அவரை கூப்பிட்டு, அலி எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வாங்கண்டா. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறார். பெருமானார் நேரம் புறப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு போனா ஹஜ்ரத் அலி படுத்திருக்கிறாங்க. உடம்புல மஸ்ஜித் நபவி டைல்ஸ் இல்லை, மண் திரை. அந்த மண் திரையின் மண் துகள்லாம் மேலே பட்டிருக்கு. உடனே பெருமானார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, யா அபா துராப், மண்ணின் தந்தையே எந்திரிங்கள், கூம் அப்படின்ட்டான். உடனே எந்திரிச்சு உட்கார்ந்தார். என்னப்பாச்சு? வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, நான் சொன்னேன், ஃபாத்திமா கேட்கல, நான் மீண்டும் சொன்னேன், எனவே சின்ன தகராறு நாங்கள் இங்கே வந்துட்டோம். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் ஆஸ்வாசப்படுத்தி, இப்போதான் ஃபாத்திமாட்டையும் சொல்லிட்டு வர்றேன், இப்போ உங்களுக்கும் சொல்றேன், சண்டை போடாதீங்க, வாழ்க்கையில சாதாரணம் என்று சொல்லி 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டுக்கு போங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாங்கிறது வரலாறு. அன்பானவர்களே, சமரசங்கள் இந்த சமூகத்தில் அது எல்லா தரப்பினர்களுக்கும் தேவை. அது வேலை தலங்களிலும், வீடுகளிலும், பொருளாதார இடங்களிலும், நாடுகளுக்கு மத்தியிலும், எல்லா இடத்திலும் சமரசங்கிறது தேவை. இது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பண்பாடு. அன்பானவர்களே, சமரசத்திற்கான வெகுமதிகள் என்ன தெரியுமா? சமரசம் செய்வதற்கு மத்தியில் அல்லாஹ் தருகிற அன்பளிப்புகள் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாஃபத்தினுடைய கடைசி 4 சஹாபாக்கள் குலஃபாய் ராஷிதீன்கள்ல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 40ல ஷஹீத். அவங்களுக்கு பின்னாடி அடுத்து யார் கலீஃபாவா வரணும்? ஏன்னா சஹாபாக்கள்ல ஒரு பிரிவினர் ஹஜ்ரத் முஆவியா தான் வரணும்னு நிக்கிறாங்க, இன்னொரு பிரிவினர் ஹஜ்ரத் அலின்னு நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. இதற்கு பின்னாடி யார் கலீஃபாவா வருவது? பிரிந்திருந்த எக்கச்சக்கமான சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஹஜ்ரத் அலியினுடைய மகன் பெருமானாரினுடைய பேரன் ஹசன் தான் நிக்கணும். மதீனா முழுக்க, ஹிஜாஸ் முழுக்க ஒப்புதல். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த செய்தி வருது. முஆவியா இருக்கிறது கூஃபால, அங்க செய்தி வருது பக்தாது கிட்ட. அங்கிருந்து வர்றாங்க முஆவியா, சொல்றாங்க இந்த மாதிரி அடுத்து அலிக்கு பதிலாக அலியினுடைய மகன் ஹசனை நிறுத்த போறாங்க. இப்படியே போய்கிட்டே இருந்தா சரி வராது, நம்ம ஒரு மாற்றம் காணணும், படை எடுத்துக்கிட்டு போயிடலாம். முஆவியா, சரி நம்ம முதல்ல பேசி பார்ப்போம், சமாளிக்க முடியாட்டி படையோட போவோம். படையோட புறப்பட்டு வர்றாங்க. முஆவியா படையோடு வருகிறாருங்கிற செய்தி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போச்சு.
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முழுக்க ஹிஜாஸ் முழுக்க படை திரட்டி கொண்டு வந்து நிற்கிறாங்க. முஆவியாவினுடைய படை வருது, ரொம்ப கொஞ்சம் படை. இந்த பக்கம் ஹசனுடைய படை பலத்த படை. முஆவியாவினுடைய படை தளபதிகளில் ஒருத்தர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தந்திரம், அவ்வளவு போர் வியூகம், எக்கச்சக்கமான போர் வியூகம். காதிசியா என்ற பலமான போர், வரலாற்றில் இதுவரைக்கும் அழிக்க முடியாத போர். அந்த போரெல்லாம் நாம இப்ப படிச்சா கூட இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா எப்படி அந்த காலத்துல உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னு மெய் சிலுத்துருவோம். அப்படிப்பட்ட போர், மாத கணக்காக நடந்த போர் 3 நாள்ல முடிச்சவர் அம்ர் இப்னு ஆஸ். அந்த அம்ர் இப்னு ஆஸ் முஆவியா படையினுடைய தளபதி. அவர் வந்து நிக்கிறாரு, முன்னாடி நிக்கிற படை ஹசனுக்கு பின்னாடி. அவங்க வந்து முஆவியா காதல சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ், இந்த படையை நம்மளால ஜெயிக்க முடியாது, எல்லாரும் ஹசன்கிட்ட பையத் செஞ்சுட்டாங்க, எனக்கு என்னமோ ஹசன் தான் கலீஃபாவாக வருவார் என்று எனக்கு தோன்கிறது, எனவே போர் செய்ய வேண்டாம், தோத்து போயிடுவோம், என்ன செய்யலாம் அப்படின்னு முஆவியா கேட்குறாங்க. சமரசம் செஞ்சு பாருங்க. இடமே நேரம் வந்தாரு, ஹசன்கிட்ட கேட்டாரு, ஏன்பா எனக்கு இந்த பதவி விட்டு கொடுத்துறேன், பல வருடமா இந்த பதவிக்கு தானே போர் நடக்குது, அடுத்த ஹலீஃபா யாரு, ஏன்னா சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வரணும், அது மிகப்பெரிய வரலாறு அது, எனவே அதை தீர்வுக்கு கொண்டுட்டு வரணும், எனவே எனக்கு ஆட்சி கொடுங்கலன்னு கேட்குறாங்க. அதுக்கு முஆவியா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எதுவுமே சொல்லலை. உடனே சொன்னாங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நான் போர்க்களத்துக்காக வரலை, 2 காலங்களாக, இத்தனை காலங்களாக 2 பிரிவினர்களாக இஸ்லாமிய சமூகம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஒரு நாள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எந்த மெம்பர்ல பெருமானார் நின்று குத்துபா செய்வாங்களோ அதே மெம்பர்ல நின்று என் கையை பிடிச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் முன்னாடி அந்த சபையில எதிரி கூட்டத்தில் எதிர்த்து நிற்கிற அம்ர் இப்னு ஆஸும் இருக்கிறாரு, அவரும் யோசிக்கிறாரு. பெருமானார் சொன்ன வார்த்தை ஹசன் சொன்ன உடனே கிளிக் ஆகுது. அவர் சொன்னாங்க, பெருமானார், இன்ன ஹாதா பின்னி சய்யிதி, இவன் தான் என்னுடைய மகன் ஹசன், இவர் தலைவர், இவன் தலைவன். எப்படிப்பட்ட தலைவன் தெரியுமா, அல்லாஹ் இவரை எப்படி உருவாக்குவான் தெரியுமா, சயுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைனல் ஃபிஅத்தைன், ஒரு காலத்துல என்னுடைய இஸ்லாமிய படையை 2 குழுவாக பிரிந்து நிற்கும், அந்த 2 குழுவிற்கு மத்தியில் சேர்க்கும் பாலமாக நிற்பான் என்னுடைய மகன் ஹசன், அவன்தான் தலைவன் என்று கை காட்டினாங்க. இந்த ஹதீஸை சொல்லிட்டு பெருமானார் அன்னைக்கு சொன்னது எனக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்து 6 ஆண்டு காலங்களாக தொடர்ந்து நடந்த போரை நான் முடிவுக்கு கொண்டுட்டு வர்றேன், நான் தலைவனாக நிற்கிறேன், என் தலைமைத்துவ பதவியை உங்களுக்கு தர்றேன், நீங்க ஹலீஃபா, ஆனா இருந்தாலும் பெருமானார் என்னத்தான் தலைவன்டாங்க. அப்போ அசல் தலைவனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, நான் தீர்க்கிறேன், இஸ்லாமிய படை ஒன்றாக நிற்கட்டும். முஆவியா தான் கலீஃபான் முடிச்சாரு. 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளினுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூடிய பிரச்சனையை. அன்பானவர்களே, எனவே சமரசம்ங்கிறது அல்லாஹ் தஆலா தரக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து. நான் சொல்லிட்டு வந்தது, இதற்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா, இதுக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா, கியாமத்தினுடைய கடைசியில நம்ம எல்லாரும் கேள்விப்படுற, அடிக்கடி நம்ம காதுகளில் இப்போ வலம் வர்ற பேர் இமாம் மஹ்தி. இமாம் மஹதி அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், இந்த இமாம் மஹதி ஹஜ்ரத் ஹசனினுடைய பரம்பரையிலிருந்து தான் வருவார். ஹசனுடைய பரம்பரை, அன்னைக்கு ஹிலாஃபத்தை விட்டு கொடுத்தாங்கல்ல, இப்போ கடைசி காலத்தில் இமாம் மஹதி வரும்போது ஹசனின் பரம்பரையில் வருவார், ஹசனுடைய மகன்களின் வரிசையில் வருவார். அவரை நோக்கி இந்த முழு உலகமும் பையத் செய்யும். ஹிஜாஸுக்கு மட்டும் பகதாதுக்கு மட்டும் ஹலீஃபா இல்லை, இமாம் மஹதி முழு உலகத்திற்குமான ஹலீஃபா. இந்த அந்தஸ்தை எது கொடுத்தது, சமரசம், சகிப்புத்தன்மை. நீங்க வச்சுக்கங்கன்னு பெருமானார் சொன்னாங்க, நான் கொடுக்குறேன். அல்லாஹ் காலத்தால் அழியாமல் அந்த சங்கிலியை இதுவரைக்கும் தொடர்ந்து காமத்தினுடைய கடைசியில மறதியை கொண்டு வருவான். அந்த சிறப்பு எது தெரியுமா, ஹசன் செய்த முடிவு ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, விட்டு கொடுக்கறதுல ஆரம்பத்துல தோக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதுல பெரும் பலன்கள்ல, அதுவும் காலத்தால் அழிக்க முடியாத பலன்கள்ல தரலாம். எனவே முதல் விஷயம் கவனத்துல கொண்டு வரணும், முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விட்டு கொடுத்தல். நான் நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் போகவே இல்லை, முதல்ல வீட்டுக்குள்ள விட்டு கொடுங்க, குடும்பத்தார்களுக்கு நடுவில் விட்டு கொடுங்க, மனைவி கிட்ட குழந்தைகள் கிட்ட சமரசத்துக்கு வாங்க, பிரச்சனைகளை முடிங்க. அன்பானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்டில், நபிமார்கள் வீட்டிலே பிரச்சனை, பெருமானார் வீட்டிலே பிரச்சனை. 30 நாட்கள் மனைவிமார்கள்ட்ட பேசுற அல்லாஹ் வஹி அனுப்பணும். அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பெருமானாரே சந்தித்தார்கள். நாம என்ன சாதாரணம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ குர்ஆன்ல வரும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார், நம்ம 2 சரி செஞ்சு கொடுத்தோம். ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிரச்சனை இருந்துச்சாம். முதல் பிரச்சனை என்ன, குழந்தை இல்லை ரொம்ப நாளா.
ஜக்கரியா கேட்டார், அல்லாஹ் நாம் கபூல் செய்தோம்னு சொல்லிட்டு அடுத்த வாசகத்துல 2 பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுவோம். துஆ கேட்டார், நம்ம 2 கொடுத்தோம். ஏன்னா அவருக்கு 2 பிரச்சனை தான். முதல் பிரச்சனை, நீண்ட காலமாக குழந்தை இல்லை, வஹபனாலா, நாம் அவருக்கு அதை கொடுத்தோம். இரண்டாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சனை என்னன்னா, மனைவி கிட்ட அதிகமா பேச்சு வாங்கிக்கிட்டே இருப்பார். மனைவி கிட்ட அதிகமா பேச்சு வாங்கிட்டே இருப்பாரா, திட்டு வாங்கிட்டே இருப்பாரா, 2 பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குமா. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரிய கவலையை தந்துச்சு. இது அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஆயத்துல தொடர்ச்சியில சொல்றான், வஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, அவருக்காக அவருடைய மனைவியை நாம் சரி செய்தோம்னு சொல்றான். இது முஃபஸ்ஸிரீன்கள் 2 கருத்து சொல்றான். முதல் கருத்து, குழந்தை பிறக்க முடியாத தருணத்துக்கு அவங்க மனைவி வந்துட்டாங்க, குழந்தை இல்லையே இல்லையே இல்லையேன்னு வருத்தப்பட்டு கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம தன் கணவன் தனக்கென்று உரித்த உரிமையானவன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அந்த மனைவியை நாம் சரி செய்தோம். குழந்தை பெறுகிற தாக்கத்தையும் அவர்கள் மனதில் ஏற்பட்ட வடுவையும் நீக்கி கணவனின் மீது அன்பை கொடுத்தோம். ஜக்கரியாவுக்கு 2 கவலை. ஒன்று, மனைவியின் கவலையை தாங்க முடியல, அதன் மூலமாக ஏற்படுகிற எதிர்ப்பு. 2வது, அதற்கான மிக முக்கியமான காரணம் குழந்தை இல்லை. 2த்தையுமே நான் சரி செஞ்சேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்பானவர்களே, வீட்டில் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு முதல் என்ன தெரியுமா? நாம தலைவரா போய் உட்காரும் போது ஒரு குடும்பத்திலேயோ ஒரு பிரச்சனையிலையோ ஒரு அவையிலையோ முதல்ல அல்லாஹ்ட்ட துஆவோடு போகணும். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போகணும். யார் வீட்லயும் பிரச்சனை இல்லாம இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது ஞாபகம் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஆள்னா, அவங்கள கண்டு பயப்படாதவங்க யாருமே இல்லை. பெருமானார் போர்க்களம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாங்க மதீனாவுக்கு. ஒரு பெண்மணி, மதீனாவினுடைய அன்சாரி பெண்கள்ல ஒரு பெண்மணி பெருமானார்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க போர்க்களம் முடிச்சுட்டு உள்ள வந்தா உங்களை தஃபடிச்சு வரவேற்கணும். சலங்கை இல்லாத வெறும் தோலால் நெய்யப்பட்ட மத்தளம் அது, அதில் உங்க அடிச்சு வரவேற்கணும் எனக்கு ஆசை, நான் உங்களுக்காக அடிக்கட்டுமான்னு கேட்டாங்க. அடிங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பெருமானார் வந்து உட்காந்தாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் வந்து உட்காந்தாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் வந்து உட்காந்தாங்க. அடுத்து ஹஜ்ரத் உமர் வர்றாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, ஹதீஸ்ல வருது, தான் உட்காந்துருக்கிற துணிக்கு கீழே அந்த போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருச்சான். உமர் வரும்போது அடிக்கலை, பெருமானார் இருக்கும்போது அடித்தம்மா, அபூபக்கர் வரும்போது அடித்தாள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடித்த போது உமர் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் உட்கார்ந்து இடத்துலேருந்து எந்திரிச்சு கீழே மறைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த அம்மா உட்காந்துருச்சா தஃப் அடிக்கலையா. பெருமானார் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இப்போ தான் அந்த ஹதீஸ் பிரபல்யமான வாசகம் இந்த ஹதீஸில் தான் வரும், உமரே நீங்கள் ஒரு தெருவில் வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓடுறான்னு சொன்னாங்க. இப்படி ஷைத்தானே விரண்டு ஓடுன்னு ஹஜ்ரத் உமரின் வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உமர் ஹலீஃபாவாக இருக்கிறப்போ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிறப்போ ஒரு அன்சாரி சஹாபி வேகமாக வந்தார் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு. ஏன்னா தன் மனைவி அதிகமாக தொந்தரவு, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. வேகமாக வந்தார், உமர் வீட்டுக்கு வந்தார். வந்து கேட்டார், கதவை தட்டினார். உமர்கிட்ட வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணார், இந்த மாதிரிலாம் நடக்குது. உமர் ரலியல்லாஹு எதுவுமே சொல்லலை. ஒரு 5 நிமிஷம் இங்கே இருப்பான்னு உள்ளே போனார். போனால் உமரனுடைய சத்தத்தை விட உள்ளே இருக்கிற அவன் அம்மாவுடைய சத்தம் அதிகமாக இருந்துச்சு. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த விஷயத்தில் நம்மளும் உமரும் ஒன்று தான், திரும்பி போயிட்டார். இது தாரீഖில் இருக்கிற வரலாறு. அன்பானவர்களே, சண்டைகள் வரும், எல்லா வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். தெருவுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கும். அதை எவ்வளவு துல்லியமாக அழகாக சமரசத்தோடு கையாள்கிறோமோ அவர்கள்தான் தலைவர்கள் என்பது பெருமானாரினுடைய வாசகம். எனவே நாம குடும்பத்தின் தலைவனா, சமூகத்தின் தலைவனா, ஒரு மஹல்லாவின் தலைவனா? தலைவனின் தகுதி என்ன? பிரச்சனைகளை களையிறதுதான் தலைவனின் தகுதி, வேற எதுவும் இல்லை. ஓட்டு கேட்கறது, கையை தூக்குறது, பாட்டு பாடுறது, பின்னாடி ஆடுறது, தொண்டர் கூட்டங்கள் இது இல்லை தலைவனின் தகுதி. பிரச்சனை ஏற்பட்ட உடனே களம் கண்டு சரி செய்யணும், இதுதான் தலைமைத்துவம் என்று பெருமானார் விளக்குனாங்க. எனவே குடும்பத்தில் தலைவர்கள் இங்கு உண்டு, உங்கள் நட்பு வட்டாரத்திற்கான தலைவர்கள் இங்கு உண்டு, மஹல்லா பள்ளிவாசலுக்கான தலைவர்கள் இங்கு உண்டு. எனவே கவனத்தில் கொள்ள வேண்டும், பிரச்சனைகள் களமாடப்பட வேண்டும். கியாமத்தினுடைய மிகப்பெரிய தேவையே நிம்மதியும் பிரச்சனைகள் களைதலும். அதை யாரால் சரி செய்ய முடியுமோ அவர்கள் தான் தலைவர்கள் என்று பெருமானார் விளக்கினார்கள். நான் சொல்லிட்டு வந்தது வீட்டுக்கு வீடு வாசப்படும். அன்பானவர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். எனவே பிரச்சனைகள் அவைகள் களமாடப்பட வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்லி முடிக்கிறேன். நீங்க பிரச்சனை செய்யறவனை தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க. பிரச்சனையாக பேசுறவனுடைய வார்த்தையை காது கொடுத்தே கேட்காதீங்க. அது பேசுறவனுக்கான பாதிப்பு, கேட்கிற உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது.
ஒரு அரசர் இருந்தார். அரபோலக பாடங்கள்ல இந்த கதை ஒன்று வரும். ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருடைய அவை பிரம்மாண்டமான அவை, ரொம்ப கோபக்கார அரசர். அவருக்கு 8 மந்திரி. இந்த சபைக்கு ஒரு ஆலிம் வந்தார். அந்த ஆலிமுடைய பேச்சு அந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தன் பக்கத்திலேயே உட்கார வச்சிருந்தார். எங்கேயுமே விடுறது இல்லை, பக்கத்திலேயே உட்கார வச்சிருந்தார். அப்போ அந்த ஆலிம் அந்த அரசர்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். முதல் வார்த்தை சொல்வாரா, உங்களுக்கு உபகாரம் செஞ்சவங்களை மறக்காதீங்க. ரெண்டாவது, உங்களை எதிர்க்கிறவங்களை நினைவில் வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. யார் உங்களை எதிர்க்கிறானோ அதற்கான கூலியை அல்லாவே அவனுக்கு தருவான், நீங்க அவசரப்படாதீங்க. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த அரசவையில் இருந்த 8 மந்திரிகள்ல ஒருத்தர், அரசருக்கு நெருக்கமானவர். இந்த ஆலிம் வந்ததிலிருந்து அரசர் அவரை தான் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு, நம்மளை பக்கத்திலே வைக்கல. ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தால இங்கிருந்து எப்படியாவது கழட்டணும், என்னென்னமும் பண்ணி பார்த்துருக்காரு, முடியல. ஒரு நாள் சபையில் தந்திரமாக யோசிச்சு ஒரு திட்டம் போட்டு அரசர்கிட்ட அரசரே, முதல் சபை முடிந்தது, அந்த ஆலிம் இருக்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி வேஷம் போடுறாரு, பின்னாடி என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? அந்த ஆலிமு வெளியே போய் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு. அரசர் அவருடைய உடலில் நாற்றம், அவர் பேசினா வாயில் நாற்றம் முடிக்குது, அவர்கிட்ட உட்காரவே முடியல, உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாரு வெளியே. அப்படிப்பட்ட மோசமான ஆள். என்னப்பா சொல்கிற நீ, நம்பலையா? அடுத்த அவை இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பமாகும். அந்த அவையில் நீங்கள் அவரை நெருக்கமாக கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் பேசுகிற துர்வார்த்தையின் காரணமாக அவர் முகத்தை மூடிக்கொள்வார். நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவை முடிஞ்சிச்சு. சரிப்பா சாயந்தரம் பார்க்க. மத்தியானம் அந்த ஆலிமை இந்த ஆள் போய் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. விருந்துக்கு வந்துடுங்க வீட்டுக்கு. ஆலிம் வீட்டுக்கு வந்தவொடனே பூண்டு சாப்பிடலாம். எல்லாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் அறுத்து போட்டு பூண்டு சாப்பிட்டா என்ன வரும்? சாப்பிட்டு முடிச்சு ஓய்வெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது வாயில் வாட வருது. அரசவைக்கான நேரம் ஆயிடுச்சு. நேராக கூட்டிகிட்டு அரசவையில் விட்டுட்டார். அரசர் சொல்லியிருக்காரு, சாயந்தரம் பார்ப்போம். கிட்ட கூப்பிட்டாராம். கூப்பிட்டு வச்சு என்ன செய்கிறாருன்னு பார்க்க கிட்ட கூப்பிட்டா அரசர் ஒரு கேள்வி கேட்குறாரு. பதில் சொல்கிறது மாதிரி அவர் வாயை மூடிக்கிட்டே பேசுகிறார். இவருக்கு என்ன கவலைன்னா, நம்ம வாயிலிருந்து வர துருவாட அரசரை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாதுன்னு இவருக்கான கவலை. மூடிக்கிட்டே பேசுகிறாரு. அரசர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரிதான், இவன் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவன் தான், நம்மளோட வாயில் வாட வருதுன்னு நினைக்கிறவன் தான். அப்படி இங்கேயே எனக்கு இவ்வளோ அவமரியாதை செய்கிறவன் எனக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்வான். வேகமாக ஒரு சீட் எடுத்தார். சீட்டில் எழுதினார். எழுதி மடித்து, உனக்கான அன்பளிப்பு என்னுடைய கசானாவினுடைய கூலியால் அங்கே இருப்பான், அவன்கிட்ட போய் கொடு, அவன் உனக்கு தருவான் போன்னு அனுப்பிச்சிட்டார். அரசர் லெட்டரில் எழுதியிருந்தது, இதை கொடுப்பவனின் தலை எடுத்துன்னு எழுதியிருக்கிறார். வாங்கிட்டு வேகமாக போகிறாரு. மந்திரி பார்த்தான், என்னடா நம்ம திட்டம் எதுவும் வேலை செய்யல, அரசர் எதுவும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நேராக என்னப்பா, எனக்கு ஏதோ அன்பளிப்பு கொடுத்துருக்கிறாரு, போய் கசானா ஊழியன்ட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப தேவை இருக்குது, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்குறீங்க, எனக்கு அந்த அன்பளிப்பை கொடுத்துருங்களேன். அரசருக்கு நீங்கள் தான் நெருக்கமானவங்களாச்சே, அடுத்து கூட நீங்கள் வாங்கி. சரின்னு அந்த சீட்டு, சரி பண்ணி வச்சுக்கன்னா அந்த சீட்டை கொடுக்க. இவர் வாங்கிட்டு நேராக கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. அங்கே என்ன எழுதியிருக்குது, வந்தவனோட தலையெடுக்கணும், எடுத்துட்டார். மறுநாள் மஜ்லிஸுக்கு பார்த்தா ஆலிம் ஜாலியாக உட்காந்துருக்கிறாரு. எவன் குறை சொன்னானோ அவன் இல்லை. அரசு, நீ சீட்டை கொடுத்தனே, கொடுத்தியா? நான் கொண்டு போனேன், இந்த மாதிரி மத்தியானம் வந்தார், அவருக்கு கேட்டார், அவர்கிட்ட கொடுத்தேன், அவரோட தலை. அப்புறமா தான் அரசர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஏன் வாயை மூடு? நான் பூண்டு சாப்பிட்டு அவங்க வீட்டில் விருந்து, அந்த வாடை வரக்கூடாதுன்னு வாயை மூடினேன் சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு குடைச்சல் தருபவங்களுடைய நீங்கள் மனசுலேயே போட்டுக்காதீங்க, அது உங்களுக்கு தான் டென்ஷன், அவங்களுக்கான கூலி அல்லாவே கொடுத்துருவான். எனவே அன்பானவர்களே, சமரசம், சண்டையின்மை, இதுதான் இஸ்லாத்தினுடைய சாராம்சம். விளங்குவோம். ஏன்னால் இந்த காலம் இருக்கிறது, சின்ன சின்ன பிரச்சனையும் ஊதி பெருசாக்கிடுவோம். அப்படிப்பட்ட காலம். பிரச்சனைகளை தேடி தேடி மீடியாக்களுக்கு உணவே அதுதான். சின்ன சின்ன பிரச்சனையும் பெரியாகும். அதுவும் தொப்பி போட்ட பாயா இருந்தால் அவனுக்கு லட்டு கிடைச்ச மாதிரி. அன்பானவர்களை, பிரச்சனைகளை தவிர்ப்போம், நல்ல குணங்களை பரப்புவோம், சமரசத்திற்கு வருவோம். இஸ்லாத்தினுடைய தார்மீக கடமைகளில் ஒன்று. அல்லாஹ் விளங்கி அமல் செய்கிற வாய்ப்புகளை நமக்கு தருவானாக. கடைசி காலங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வகிக்கக்கூடிய தீர்வாளர்களாக, நடுநிலை கொண்ட தலைவர்களாக நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா நம்மை நேரான பாதையில் நிலைநிறுத்துவானாக. ஆமீன். வஹீர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.